சோ இப்ப இருக்கிற டைம்ல எல்லாமே ஃபால்ல தான் இருக்கு. சில்வர் ஒரு பெரிய ஃபால்ல இருக்கு. ஏன்னா வந்து 1 kg 250 தான் இருக்கு. 2,80,000 தான் இருக்கு. சோ இது மாதிரி எந்த கமாடிட்டில கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இல்ல போர்ட்ஃபோலியோல 10 to 15% போதுமா? ஆக்சுவலி தங்கம் வெள்ளி அந்த இரண்டு பொறுத்தவரையும் பார்க்கும்போது சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஒரு பெரிய ரைஸ்க்கு போட்டு மறுபடியும் ஒரு ஃபால் தான் இருக்கு. இப்ப க்ரூட் ஆயில் எப்படி சார் இருக்கு? க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நான் நிச்சயமா சொல்றேன், இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுக்கு ரேலி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு. இன்னும் சொல்ல போனா என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து இந்த 2026 கடைசியில எல்லாம் பாத்தீங்கன்னா $60 குறைவாக ஒரு வாய்ப்பு இல்லையே இருக்கு. மேல் நோக்கி நகர்வதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. என்ன ரீசன் அப்படின்னு இதே இஷ்யூ அப்படி இருந்ததுன்னா, நிஜமாவே ஒரு டிமாண்ட் இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு ஒரு $150 வட்டமாயிடும். ஆகல. ஏன்னாக்கா அதுக்கு ரீசன் வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவை வந்து குறைந்து கொண்டே வருகிறது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தினுடைய உற்பத்தி வந்து 9% மிடில் ஈஸ்ட்ல தான் உற்பத்தி பண்றாங்க. அங்கேயும் மறுபடியும் தடங்கள் வருது. ஸோ ஒரு மெட்டல்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கார்த்திகம் டிக்கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கமோடிட்டி அனாலிஸ்ட் ஷாம் சுந்தர் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு, சொல்லுங்க. சரி, இப்போ கொஞ்ச நாளா வந்து கோல்டு பிரைஸ் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல தான் இருந்துச்சு. ஒரு 13,000 கிட்ட தான் வந்து அப்படியே ரவுண்ட் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. சோ 2 days பிஃபோர் வந்து கோல்டு பிரைஸ் கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. எதனால சார் இந்த கோல்டு பிரைஸ் ரைஸ்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய இந்த கடந்த வாரத்தினுடைய விலை ஏற்றத்துக்கு முக்கிய காரணமா வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. டாலருடைய மதிப்பு வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்பாலாம் பாத்தீங்கன்னா 101 100க்கு மேலே தான் இருந்தது. இப்போ சமீப 2 நாட்களாக இந்த ஆக்சுவலி ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நடந்தது இல்லையா மீட்டிங் FOMC, அந்த கூட்டத்துல வந்து அவங்க வந்து எந்த விதமான இதையும் நம்ம வந்து எடுக்க போறது இல்லை, வட்டி விகிதங்கள்ல உயர்த்த போறதுங்கிறது ஒரு அறிவிப்பு வந்து ஒரு தங்கத்துக்கு சாதகமான நியூஸா இருந்தது. இதை தவிர முக்கியமாக இந்த ஜூலை மாதத்தினுடைய அமெரிக்காவுடைய பேரோல் டேட்டா வெளியானது. அது வந்து சந்தை எதிர்பார்த்ததை விட அந்த டேட்டா வந்து குறைவாக காணப்பட்டது. இதனால வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தினுடைய கூட்டத்துல வந்து அவங்க வந்து வட்டி விகிதத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும்னு வந்து சந்தை கருதுகிறது. சோ இந்த அடிப்படையில தான் இது இந்த 2 ரீசன்ல தான் வந்து டாலர் இண்டெக்ஸ் குறைஞ்சிருக்கிறது. FOMC மீட்டிங்ல அவங்க வந்து வட்டி வீதம் வந்து அடுத்த கூட்டத்திலேயே கொஞ்சம் ஏற்றுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற இந்த 2 காரணத்தின் அடிப்படையில இந்த பவுன்ஸ் பேக் ஆயிருக்குங்கிறத நான் பார்க்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து 100%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்தது. சோ அப்போ வந்து நிறைய கமாடிட்டி வந்து சில்வர் எல்லாம் கூட நெக்ஸ்ட் கோல்டு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் காப்பர் வந்தது. இது மாதிரி நிறைய கமாடிட்டி வந்து அந்த டைம்ல வர ஆரம்பிச்சது. மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்ப இருக்கிற டைம்ல எல்லாமே ஃபால்ல தான் இருக்கு. சில்வர் ஒரு பெரிய ஃபால்ல இருக்கு. ஏன்னா வந்து 1 kg 250 தான் இருக்கு. 2,80,000 இருக்கு. சோ இது மாதிரி எந்த கமாடிட்டில கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இல்ல போர்ட்ஃபோலியோல 10 to 15% போதுமா? ஆக்சுவலி தங்கம் வெள்ளி அந்த 2 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வெள்ளியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டி அது வந்து ஒரு பார்ஷியலா நம்ம வந்து ஒரு 50% வந்து பிரஷியஸ் மெட்டலையும் 50% வந்து இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டியும் நம்ம வந்து கருத வேண்டியது இருக்கு. சோ இந்த மாதிரி வார் வரும்போது இன்னும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுடைய பிரச்சனை இன்னும் தீராத பட்சத்துல வந்து எக்கானமியில வந்து ஏதாவது தொய்வு வந்துருமோங்கிற ஒரு அச்சம் காணப்படுகிறது. அதன் காரணமாக இந்த வெள்ளியினுடைய விலை ஒரு தேக்க நிலையிலே இருக்கு. ரெண்டாவது முக்கியமா இந்த வெள்ளி விலை வந்து பெரிய ஏற்றத்திலிருந்து ஏன் சரிந்தது, அதற்கான காரணங்கள் என்ன? $120 போனது இன்னைக்கு வந்து $60-65 ஏன் வர்த்தம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2018ஆம் ஆண்டுல இருந்து 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக டெபிசிட், அதாவது வெள்ளியினுடைய உற்பத்தி குறைந்து கொண்டே வந்தது. அதனுடைய தாக்கம் தான் நம்ம வந்து ஒரே நேரத்துல இது வந்து பஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து இன்னைக்கு நேரத்துக்கு நடந்த சமாதானம் கிடையாது. கிட்டத்தட்ட 600-700 ounces மில்லியன் ounces வந்து டெபிசிட்டா இருந்தது 2024ஆம் ஆண்டு. அப்பவே வந்து இது ஏறி இருக்கணும் இந்த வெள்ளி.
ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே ஒரு 1.5-2 வருஷத்துல வந்து இதனுடைய வெள்ளியினுடைய விலை ஏற்றம் வந்து நம்ம பார்த்தோம். பட் அதுக்கப்புறம் அது சஸ்டைனபிளா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 900 மில்லியன் ounces வந்து ஷார்ட் ஃபால் இருந்தது இல்லையா, டெபிசிட். அது வந்து இப்போ டிராஸ்டிக்கா குறைஞ்சி 46 மில்லியன் ounces மட்டும்தான் வந்து டெபிசிட்டா சொல்றாங்க. அப்பனாக்கா இந்த தேவைக்கும் உற்பத்திக்குமான இடைவெளி வந்து படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது இந்த 2 ஆண்டுகள்ல. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு டெபிசிட் இருக்கும்போது பெரிய விலை கொடுக்கலாம், டெபிசிட் குறையும் போது அதற்கான விலை நம்ம வந்து பெரிய விலை கொடுக்க முடியாது. அதனால்தான் சந்தை தன்னைத்தானே வந்து சரிப்படுத்திக் கொள்கிறது. அதனால்தான் இந்த இறக்கத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த டெபிசிட் வந்து அடுத்த 2027 28 எப்படி இருக்க போகுங்கிறது நம்ம வரக்கூடிய டேட்டால தான் நமக்கு தெரிய வரும். பட் இதுக்காக இதனுடைய ஏற்றம் என்பது இதற்கு பிறகு ஒரு பெரிய ஏற்றத்தை நம்மால் சந்திக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு சந்தேக பார்வையில தான் இருக்கேன். ஸோ வெள்ளியினுடைய ரேலி ஓரளவுக்கு முடிந்து விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். இப்போ ஆரம்பத்துல வெள்ளி விலை ஏறினதுக்கு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து அதிகம்னு சொன்னாங்க. பட் முன்னாடியுமே வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதே மாதிரிதான் இருந்துகிட்டு இருந்தது. சமீப காலமா இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகரிக்கிறது இல்ல. ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்ங்கிறது வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட்டா தான் ஏறும். அதுக்காக இல்ல, டெபிசிட் பின்னாடியே வந்துருச்சு. அதுதான் சொன்னேன், பற்றாக்குறைன்னு சொல்றோம் இல்லையா. வெள்ளியினுடைய பயன்பாடு வேணா ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருக்கும். வருஷம் வந்து பெரிய அளவுக்கு எல்லாம் ஏற்றம் கிடையாது. எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும், அது வேற விஷயம். சோலார் பயன்பாடோ அல்லது இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாருமே அதெல்லாம் எலக்ட்ரானிக்கினுடைய தேவைகள், அதுல வந்து பயன்பாடுகள்ல வந்து வெளியினுடைய தேவை இருக்கு. பட் இந்த தேவைக்காக வருஷம் இவ்வளவு உற்பத்தி இருக்கும்போது படிப்படியாக அந்த உற்பத்தி குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்துல வந்து இந்த பற்றாக்குறை அதிகரித்து போய்விட்டது. அப்போ வந்து நேச்சுரலாவே இந்த நார்மல் பையிங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விலை கொடுத்து தான் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. சோ இப்போ அது வந்து நேரோ ஆயிட்டதுனால அந்த விலை வந்து சரிந்து காணப்படுகிறது. நான் எப்போதும் என்ன பாக்குறேன்னா, நம்ம வந்து ஒரு கமாடிட்டியை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலை குறைந்த நிலையில தான் நம்ம வந்து வாங்கணுமே தவிர விலை ஏற்றத்துல வந்து வாங்குறதுங்கிறது கூடிய மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி கமாடிட்டிஸ்ல. கமாடிட்டிஸ் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரே ஒரு திசையில மட்டும் பயணிக்காது. எப்போதுமே வந்து ஒரு சைக்கிளிக்கல் ப்ராடக்டா தான் இருக்கும் கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது கடந்த 3 ஆண்டுகளாக நான் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறது வந்து ஒரு காப்பர் அண்ட் அலுமினியம். இந்த இரண்டுமே வந்து கடந்த 2022-23 அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது பாருங்க, அதுலதான் வந்து இந்த பேஸ் மெட்டல்ஸ் சொல்லக்கூடிய அடிப்படை உலோகங்கள் நம்ம சொல்றோம். அதாவது எக்கானமிக்கு தேவைப்படுகின்ற முக்கியமான பேஸ் மெட்டல்ஸ் சொல்றோம் இல்லையா, காப்பர் ஆகட்டும், அலுமினியம் ஆகட்டும், ஜிங்க். இதுல வந்து முதலாக இந்த ரேலி ஆரம்பமானது எங்கன்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன்ல இருந்து அலுமினியம் இதெல்லாம் ஏற்றுமதி வந்து தடைப்பட்டது. அதுலதான் வந்து இந்த அலுமினியம் பற்றிய ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2025 வந்து டாரிஃப் வந்தது. அமெரிக்காவுடைய அதிபர் வந்து ட்ரம்ப் வந்து நிறைய காப்பர், அலுமினியம் எல்லாத்துக்கும் எல்லா மெட்டல்ஸுக்குமே வந்து டாரிஃப் 50% என்ற அளவுல 2025 அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாதங்கள்லயே அதை அறிவித்தாங்க. சோ அதனால அதுல ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றம் காணப்பட்டது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்போ 2026 வந்து மறுபடியும் வந்து மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் வந்தது. அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட உலக அளவுல பாத்தீங்கன்னா அலுமினியத்தினுடைய உற்பத்தி வந்து 9% என்ற அளவுக்கு மிடில் ஈஸ்ட்ல தான் உற்பத்தி பண்றாங்க. அங்கேயும் மறுபடியும் தடங்கள் இருந்தது. சோ ஒரு மெட்டல்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்ளை சைட்ல வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் டிஸ்டர்ப்ஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு கடந்த 3 ஆண்டுகளாக. இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டல்ஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பெரிய அளவுக்கு ரேலி நடந்திருக்கு. 2011ஆம் ஆண்டுல வந்து LME பிரைஸ், லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் வந்து காப்பரனுடைய விலை $11,000 என்கிற புதிய உச்சத்தை நடந்தது. அந்த 2011 இருந்து பாத்தீங்கன்னா 2020-22 வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய அளவு ஏற்றத்தை பார்க்க முடியல. எல்லாமே $8,000 $9,000 மட்டும்தான் காப்பரனுடைய விலை காணப்பட்டது. அதன் பிறகு இப்பொழுதுதான் சமீப காலத்தில், அதாவது ஒரு 2 ஆண்டுகளாக தான் வந்து காப்பரனுடைய விலை அந்த 9,000 10,000 11,000 இன்றைய தேதியில பாத்தீங்கன்னா $14,000 என்ற அளவுக்கு உயர்ந்து காணப்படுகிறது. ஆல் டைம் ஹைல போயிட்டே இருக்கு. சோ வரக்கூடிய காலகட்டத்துல, வரக்கூடிய மாதங்கள்ல, வருடங்கள்ல பாத்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பெரிய அளவுக்கு டேட்டா சென்டர் ஆகட்டும், எலக்ட்ரிபிகேஷன் ஆகட்டும், எல்லா துறையிலையும் வந்து இந்த காப்பர் அண்ட் அலுமினியத்தினுடைய பயன்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தை அதை உணர்ந்து கொண்டுதான் இன்றைக்கு வந்து பெரிய அளவுல இந்த வேர்ல்டு மார்க்கெட்ல வந்து இந்த பிரைஸ் வந்து பெரிய ஹைக்கா இருக்கு. இன்னொரு காரணம் சொல்லிடுறேன். அதாவது இந்த மாதிரி காப்பர் அலுமினியம் ஏறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா 64% மெட்டல்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கிற காமெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்னைக்கு எல்லாமே தஞ்சம் அடைஞ்சிருக்கு. எப்படின்னாக்கா அவங்க வந்து 2027 and 28 2 ஆண்டுகள்லையும் வந்து ஜனவரி 1ஆம் தேதி முதல் ட்ரம்ப் வந்து மீண்டும் வரி விதிக்க இருப்பதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஏற்கனவே அறிவிப்பு வந்திருக்கு, இன்னும் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணலையே தவிர, பட் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. சோ அந்த அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்கின்ற எதிர்பார்ப்புல வந்து அங்க இருக்கிற நிறுவனங்கள், அமெரிக்காவில் இருக்கின்ற தொழில் நிறுவனங்கள்லாம் பெரிய அளவுக்கு காப்பர் அண்ட் அலுமினியத்தை இம்போர்ட் பண்றாங்க. சோ உலக அளவுல பாத்தீங்கன்னா அவுட் சைட் த யூஎஸ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு டெபிசிட் இருக்கு, ஷார்ட் ஃபால் இருக்கு.
ஸோ இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய அளவுக்கு குறைவா இருக்கு. லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் டன்னுக்கு குறைவாகத்தான் இன்றைக்கு வந்து ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வரக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு நல்ல தேர்வாக இருக்கக்கூடிய கமாடிட்டி எது என்று எடுத்துக்கொண்டமையானால் நிச்சயமாக காப்பர் அண்ட் அலுமினியத்தில் நான் பார்க்கின்றேன். நம்ம ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு சைக்கிளிக்ல தான் இது வந்து மூவ் ஆக போகுது. ஸோ கோல்டு, சில்வர், காப்பர், அலுமினியம், இதுக்கப்புறமா அந்த க்ரூட் ஆயில் அப்படியே வந்து போகும். சோ இப்போ கோல்டு, சில்வர், நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் விலை வந்து அப்பவே ஏற போறதா சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசியிருந்தாங்க. சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஒரு பெரிய ரைஸ்க்கு போயிட்டு மறுபடியும் ஒரு ஃபால்லே தான் இருக்கு. சோ இப்போ க்ரூட் ஆயில் எப்படி சார் இருக்கும்? க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நான் நிச்சயமா சொல்றேன், இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுக்கு ரேலி போறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னும் சொல்ல போனா என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து இந்த 2026 கடைசியில எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $60 குறைவாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. மேல் நோக்கி நகர்வதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன ரீசன் அப்படின்னாக்கா, வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து தன்னுடைய தேவையை 40% என்ற அளவுக்கு குறைத்து கொண்டது. அவங்க நம்ம மேஜர் கன்சியூமர் வேர்ல்டுலயே வந்து கச்சா எண்ணெய் அதிக அளவுக்கு நுகரும் நாடுகள் எதுனாக்கா இந்தியா அண்ட் சைனா வந்து கிட்டத்தட்ட 40% அவங்களுடைய இம்போர்ட்டை குறைச்சிட்டாங்க. தே கன்வெர்டட், அவங்க இவி வெஹிக்கிள்ஸோ மற்ற எல்லா இடத்துலயும் மாறிட்டாங்க. நம்ம இந்தியா வந்து பெரிய அளவுக்கு ஒரு இன்னும் நம்ம எனர்ஜியில வந்து 80% வந்து நம்ம இம்போர்ட்டை நம்பி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல வந்து பெரிய அளவுக்கு ஒரு போட்டி நடக்குது. அது போட்டி இந்த சென்ஸ் என்னன்னா, மார்க்கெட் ஷேரை யாரை பிடித்துக் கொள்வது. ஏன்னா வரக்கூடிய அடுத்த 10 ஆண்டுகளோ அடுத்த 20 ஆண்டுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கச்சா எண்ணெயுடைய தேவை படிப்படியாக குறையக்கூடும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருப்பதன் காரணமாக இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவோட வந்து UAE வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. 25 வருடத்துக்கு நான் வந்து சப்ளை பண்றேன்னு. அதாவது நீண்ட கால அடிப்படையில வந்து சப்ளை பண்றதுக்கு அவர்களே முன் வந்து அவர்களே ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசோர்ஸ் SPRன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ரிசோர்ஸ் அந்த கட்டுவதற்கான முதலீடுகள் அவங்களே செய்து அவங்களே குறைந்த விலையில் they want to fix the price. இந்த விலைக்கு நான் இப்பவே ஒப்பந்தம் போட்டுட்டா கடைசி வரைக்கும் அந்த ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது இல்லை அல்லவா. சோ அந்த அடிப்படையில வந்து அவங்க வந்து மிடில் ஈஸ்டினுடைய இன்ட்ரெஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கு. ரெண்டாவது, ரஷ்யா வந்து தன்னுடைய கச்சா எண்ணெய் வந்து இப்போ சாங்ஷன் இருக்கிறதுனால நம்மளால வாங்க முடியல. பட் இருந்த போதும் இந்தியா தான் வந்து பெரிய அளவுக்கு கடந்த ஜூலை மாதத்துல 50% நம்முடைய டோட்டல் இம்போர்ட்ஸ்ல 50% வந்து நம்ம எங்க வாங்கியிருக்கோம்னா ரஷ்யால இருந்து வாங்கியிருக்கோம். சோ ரஷ்யாவுடைய உற்பத்தி ஒரு பக்கம் இருக்கு, இப்போ வெனிசுலால இருந்து உற்பத்தி வரப்போகிறது. நிறைய இடத்துல இருந்து கச்சா எண்ணெய் உற்பத்தி அதிகரிக்க இருப்பதன் காரணமாக சப்ளை சைட்ல அதிகமாகத்தான் இருக்க போகிறது. இப்போ ஏன் இந்த $80 அல்ல $90 நடக்குது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இஷ்யூனாலதான் நடக்குதே தவிர, இதே இஷ்யூ அப்படி இருந்ததுன்னா நிஜமாவே ஒரு டிமாண்ட் இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு அது $150 வர்த்தமாயிருக்கும். ஆகல. ஏன்னாக்கா அதுக்கு ரீசன் வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவை வந்து குறைந்து கொண்டே வருகிறது, சப்ளை மிதமிஞ்சிய அளவுல இருக்க போகிறது. இந்த ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் வந்து பின்னாடி இருக்கு. பட் டெம்பரரியா இப்போ இருக்கிற காலகட்டத்துல இந்த போரினுடைய காலகட்டத்துல தான் வந்து இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்ப்ஷன் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்ல தான் டிஸ்டர்ப்ஷன் இருக்கு. சப்ளைல, அது உற்பத்தியில எந்த விதமான தடங்களும் எதுவுமே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது உற்பத்தியில இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உற்பத்தியில பிரச்சனை வருது, சப்ளைல டெபிசிட் இருக்கு. கச்சா எண்ணெய் வந்து சப்ளைல டெபிசிட் இல்லை, டிரான்ஸ்போர்டேஷன் இந்த நாடுல இந்த இடத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு முடியல. அவ்வளவுதான். இந்த இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா அடுத்தபடியா ஆட்டோமேட்டிக்கா வந்து மார்க்கெட் வந்து சப்ளை அதிகமாக இருக்க போகிறது. ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கச்சா எண்ணெயுடைய விலை என்பது குறைந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு $65-60 வரைக்கும் வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகி அதுல தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு இன்னுமே இருக்கிற கேள்வி, கோல்டுல இப்ப என்டர் ஆகிறதுக்கு சரியான சமயமா? நீங்க சொல்லும் போது காப்பர், அலுமினியம் இது எல்லாமே MCX தான் ட்ரேட் பண்ண முடியும். ஆமா. இப்ப கோல்டு, சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்க்கும்போது கோல்ட்ல இப்ப என்டர் ஆகிறதுக்கு சரியான சமயம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து லம்சம் முதலீடாக செய்யாமல் சிறுக சிறுக குறையும் பட்சத்துல வந்து நம்ம வந்து சிப்பு முறையில தான், அதாவது மாதம் ஒரு 5000 10,000 நம்ம சீட்டு கட்டுறோமோ, எப்படி வாங்குறோமோ, யூனிட் ETF வாங்கலாம், எப்படின்னா அவருடைய தேர்வு எப்படி வேணும்னு இருக்கலாம். பட் ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து தொடர்ச்சியாக வாங்கி கொண்டே வந்தால் எப்போதுமே சந்தை விலையை ஒட்டி நம்முடைய ஆவரேஜ் பிரைஸ்ங்கிறது இருக்கும். இன்னைக்கு நம்ம லம்சமா ஒரு $1,00,000 இல்ல $5,00,000 நம்ம வந்து முதலீடு செய்து விட்டால், ஒருவேளை நாளை இறங்கி விட்டால் நம்மளால வந்து அதுக்கப்புறம் நம்மள்ட்ட பணம் இல்லைன்னா நம்ம வந்து அந்த பிரைஸ் மறுபடியும் வருவதற்கு பெரிய அளவுக்கு காத்திருக்க வேண்டிய நேரம் இருக்கும். ஸோ அதனால நான் அவாய்ட் பண்ண சொல்றேன். தட்ஸ் ஆல். அதுதான் ரீசன். எல்லா கமாடிட்டிக்குமே வாங்கக்கூடிய தருணம் ஒன்று இருக்கு, விற்கக்கூடிய தருணம் ஒன்று இருக்கிறது. தங்கத்தை பொறுத்தவரைக்கும் யாரும் விற்க போறது இல்லை, அது வேற விஷயம். பட் வாங்குவதற்கு ஏற்ற தருணமா அப்படிங்கறத நாம தான் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். தட் இஸ் எப்போதுமே நான் சொல்றது, நான் 3 வருடங்களுக்கு முன்பாக நான் வந்து பெரிய அளவுல வாங்கணுங்கிற அளவுல நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இன்னைக்கு இந்த
இந்த விலையில வாங்கலாமா அப்படின்னு பார்த்தாக்கா, ஏன்னா அந்த அளவுக்கான நமக்கு ஃபியூச்சர்ல வந்து அந்த மாதிரியான அந்த தங்கம் விலை ஏறுவதற்கான என்னென்ன முகாந்திரங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா இந்த 2018 வந்து வட்டி விகிதங்கள் குறைக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் கோல்டு. அடுத்தது 2022 ரஷ்யா உக்ரைன் பதட்டம் வந்தது, அதனால அதை வாங்க சொன்னாங்க, ரைட். மூன்றாவதாக ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டாரு, அதனால எக்கனாமிக்ல ஒரு பெரிய அளவு இது இருந்தது, அது வாங்குறதுக்கான தருணம், கரெக்ட். பட் 2026 இப்போ இந்த ஈரான் இஷ்யூ வந்தது, அதுவும் கரெக்ட். பட் இதுக்கப்புறமும் என்ன பெரிய நெகட்டிவ் நியூஸ் என்ன வரப்போகுதுங்கிறது என்னால யூகிக்க முடியல. அதாவது தங்கத்துக்கு வந்து அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஹெட்ஜிங் மாதிரி தான். அதாவது அதுல இருந்து பெரிய அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ங்கிறது, அதோட விலை ஏறும்போது நமக்கு ஆதாயம் கொடுக்குறது, அதர்வைஸ் அது அப்படியே சைட் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது இந்த தங்கத்தின் மீதான இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு கிட்டத்தட்ட 5-6 விஷயங்களுக்கு தவிர புதிதாக எந்த விதமான விஷயம் தங்கத்துக்கு ஆதரவான ஒரு செய்தியாக வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதனால்தான் இதை வந்து இந்த நேரத்துல முதலீடு செய்வதற்கு ஏற்ற தருணம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். கமாடிட்டி பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.